கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் முடியட்டும், அதுக்கப்புறமா ரோகிணி கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுவோம். சரியா? டேய் செந்திலே, திடுதிப்புன்னு ரோகிணிய பொண்ணு பாக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்கன்னு பிரபு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கான். அதுக்கு என்ன காரணம்னு தான் தெரியல. அதே நேரத்துல ஆதிரையும் ஒன்னும் பேசாம அமைதியா கம்மன் இருக்கா. இதுக்கும் என்ன அர்த்தம்னு புரியல. இங்க பாரு, இனிமே ரோகிணியால காலேஜுக்கு போக முடியாது. ஆதிரையும் ரோகிணியும் சேர்ந்துகிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னு நல்லா கவனமா கண்காணிக்கணும். என்ன ஓ, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? வெரி குட். ஏன்பா பிரபு, ரோகிணி பொண்ணு பார்க்க வர விஷயத்த ஆதிர சொன்னாளா? ஆமா பிரபு, ஆதிரையும் சொல்லுச்சு. ஒரு அப்பாவா நான் முன்னாடி நின்னு செய்ய வேண்டியத நீ ஒரு அண்ணனாவும் குடும்பத்தோட தலைவனாவும் இருந்து இதை ஏற்பாடு பண்ணிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. டேய், ஒண்ணுமே தெரியாம இருந்த அண்ணன் கூட எப்படி நடிக்கிறான் பாரு. இந்த ஆதிரை எல்லாரையும் பயங்கரமா நடிக்க வைக்கிறாடா. இவ சாமானியப்பட்டவளே இல்ல. விடுமா. ஏன் பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரோகிணி பொண்ணு பார்க்க வரதில்ல, உனக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு? உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணோம். பயங்கர டெரரா மூஞ்ச வச்சுக்கிட்டு வில்லி மாதிரி லுக்க விட்டுட்டு இருக்க. நீ என்ன பிரபு கண்ணா இப்படி சொல்லிட்ட? ஆதிரை என்கிட்ட விஷயத்த சொன்னதும் நான் சந்தோஷம் தாங்க முடியாம ஆதிரை கைய புடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு பாடி டான்ஸே ஆடினா பாத்துக்கையன். என்ன ஆதிரை, உன் கைய புடிச்சுக்கிட்டு நான் எப்படி ஆடினேன்? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, லாலலா. அடக்கடவுளே, என் தாய் கழுவியும் என்னமா நடிக்கிறா பாரா. ரோகிணி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கேட்காம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிட்டேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சொல்லு ரோகிணி. அண்ணா, எனக்கு எல்லாமே நீதாண்ணா. நீ எது செஞ்சாலும் அது நல்லதா தான் இருக்கும்னு எனக்கு தெரியாதா அண்ணா? டேய், நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானுங்க கூட எப்படி நடிக்குதுன்னு பாத்தியாடா? மா, நீ வாய் வச்சிரு, கொஞ்சம் சும்மாரம்மா. இருக்கேன். என்ன ஆதிர, ரோகிணி சொன்னது காதுல விழுந்துச்சா? நான் பாக்குற மாப்பிளைய என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இப்ப மட்டும் இல்லங்க, எப்பவுமே எனக்கு சந்தோஷம் தான். அப்படி சொல்லு. அப்பா, காலையில 11:30 மணிக்கு மேல நல்ல நேரமா? அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டுமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஓகேவாப்பா? ஓகேப்பா. இப்ப பாரா செந்திலே, மருமகனே, எல்லார்கிட்டயும் அபிப்பிராயம் கேக்குற, ஆனா என்கிட்ட எதுவுமே கேட்கல பத்தியா? இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். ஒரு பொறுப்பான அண்ணனா ரோகிணிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்க பாரு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு ரோகிணி கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்கிட்ட வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ரோஹிணி சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்ப எதுக்கு கல்யாணம்? பிரபுக்கு தான் புத்தி இல்லன்னா நீயாவது சொல்லி புரிய வைக்க கூடாதான்னு நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்களா இல்லையா? இப்ப மட்டும் எதுக்கு இப்படி மாத்தி பேசுறீங்க? மாட்டலப்போ. ஆமா, அதானே. ஏண்டி, நீ என்ன நினைக்கிறியோ அதை ஒளிக்காம மறைக்காம சொல்ல வேண்டியதானே? நீ ஏண்டி உண்மையை மறைச்சு நடிச்சுக்கிட்டு இருக்க? அடி போவீங்களா, நீங்க எல்லாருமா சேர்ந்து நடி நடின்னு நடிச்சு தள்ளிட்டு இப்ப என்ன போட்டு கொடுத்துட்டீங்களேடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. போதும் அத்தை, போதும். என்ன சொன்னீங்க? எனக்கு புத்தி இல்லையா? அதெல்லாம் மருமகனே. பாத்தியா பிரபு கண்ணா, உன்கிட்டயே நேரடியாவே உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றா.
என்னத்த ஐயோ மருமகனே, நான் உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் அத்த. நான் புத்தி இல்லாதவன் தான். உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சேன்ல, நான் புத்தி இல்லாதவன் தான். மாப்பிள்ள வந்து ரோஹிணி பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் உன்னை ஒரு வழி பண்றேன். ஐயோ மருமகனே, நான் ஒண்ணுமே பண்ணல. ஐயோ உன்னை மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. மாட்டிக்கினாரு. நீ சும்மா இருமா, என்ன வெறுப்பேத்தாத. அதிகமா, எஸ் நான் தான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு மருமகன் கிட்ட என்ன மாட்டி விட்ட? வேணும் தான் போட்டு கொடுத்தேன். ரோஹிணிய பொண்ணு பார்க்க வரத வச்சு ரோஹிணி காலேஜ் போற விஷயத்த உங்க மருமகன் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஆப்பு வைக்கணும்ல, அதான் வச்சேன். இது வெறும் சாம்பிள் தான். நீங்க நல்ல பிள்ளையா இருந்தா நானும் நல்ல பிள்ளையா இருப்பேன், இல்லனா அவ்வளவுதான். ஐயோ மா, என்ன தூங்காம நடந்துட்டு இருக்க? சும்மா நடந்துகிட்டு இல்லடா, யோசனை பண்ணிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கேன். என்ன யோசனை? எல்லாம் அந்த ஆதிரிய பத்தி தான்டா. வர வர அவளோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குடா. முன்னாடி எல்லாம் பிரபு என்ன திட்டினா கூட இவ உள்ள புகுந்து சமாதானப்படுத்துவா. இப்ப என்னடானா இவளே என்கிட்ட ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. பேசாம என்ன செய்வாமா? அவளுக்கு தான் உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சு போச்சே. மா, என்ன முறைக்காத. ஆதிரியோட திமிர அடக்க, வாய் அடக்க என்ன பண்ண போற? சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லடா. நாம நினைக்கிறதெல்லாம் பண்றதுக்கு ஒருத்தன் வர போறான். அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? யாரு? வேற யாரு? அந்த மெக்கானிக் பையன்தான். கார்த்தியா? ஆமா, அவனை வச்சு என்ன பண்ண போற? டேய், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த வீட்ல வான வேடிக்கை வெடிக்கிறப்ப வேடிக்கை மட்டும் பாரு. டேய் செந்திலே, அந்த மெக்கானிக் பையன் வந்திருக்கான். போய் நான் அவனை வர சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வா போ. கார்த்தி, என்னடா பின்னாடி இருந்து வர? அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க. எங்க இருக்காங்க? பின்னாடி இருக்காங்க. தெரியல, வா. சின்ன மருமகனே, வா 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 வா. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த? சின்ன மருமகனே, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. என்ன இத பாரு, உன்கிட்ட சொல்லாமையே உன் தங்கச்சி ரோகிணிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. என்னத்த சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? உன் மேல சத்தியமா சொல்றேன்பா. நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரோகிணிய பொண்ணு பார்க்க வராங்க. உன் அண்ணன்காரன் எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணிட்டான். அத்த, அவன் என்னத்த நினைச்சிட்டு இருக்கா? ரோஹிணிய படிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் ஏதோ கஷ்டப்பட்டு காலேஜுக்கு படிக்க போயிட்டு இருக்கா. அந்த படிப்புல மண்ணள்ளி போடலான்னு முடிவு பண்ணிட்டான் அவன்.